நமஸ்காரம் பண்ணிக்கொண்டு இந்த பூஜையை சமாப்தம் பண்ணி சாம்பவி ஸ்புரத்து மமாபி காப்பி அவஸ்தா இஸ்யா குரோச்சரண பங்கஜமே வலபியம் அப்படின்னு குருநாதர்கிட்ட சமர்ப்பணம் பண்ணினோடனே கடைசி நாம அதான் லலிதாம்பிகா. குருநாதர் எப்படின்னா தாயார், புருஷா ரூபமாக இருக்கலாம், என்ன ரூபமாக இருந்தது போகிறா. ஆனால் அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கருணையானது தாயார் லலநாத் லலிதா, குழந்தைகளை கொஞ்சுவா. குருநாதர்கள்லாம் சிஷ்யாவில் நான் அனுபவிச்சதை சொல்கிறேன். என் குருநாதர்கிட்ட நான் நல்லா கொஞ்சல். அஃப்கோர்ஸ் ஒன்று சொல்லுது, வரும் பாயசம் சேட்டை போர் அடிச்சிடும், கொஞ்சம் ஊறுகா வேண்டியிருக்கு, கொஞ்சம் காரம் வேண்டியிருக்கு, மாதிரி கொஞ்சம் சேட்டை கிண்டலாம் போட்டுப்போம். அதெல்லாம் நடக்கத்தான் நடக்கும். ஆனாலும் அண்டர்லைனிங் இப்போ புருஷன் பொண்டாட்டி கூட அப்பப்போ சண்டை கண்டை போட்டுப்போம், எல்லாருக்கும் தான் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கணும், அப்போ தான் கொஞ்சம் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். இல்லாட்டி இப்போ பதிலும் எஸ்ஆர் 3 பேக் 1 ஃபேமிலி பேக்னு போரடிச்சு போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் சண்டை இருக்கும், இருந்துட்டு போகிறது. அப்படி அந்த குருநாதருடைய அவ்வியாஜ கருணையினால் கடைசியாக அவரும் நானும் ஒன்றுங்கிற அனுபவத்தை அடைந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பெரிய பூஜையை இப்போ லலிதா சஹஸ்ரநாமத்தை நாமாக்களே சொல்லிகிட்டே வந்தேன். வேறு ஆர்டரில் இருக்குது. ஏன் ஆர்டரில் இருக்குது முன்னாடி சொல்லிட்டு ரகசியமாக இருக்கிறதுனால இந்த நாமாக்களை விதவிதமாக வைத்து விட்டு இந்த சஹஸ்ரநாமத்துக்குள்ளார நாம் செய்கிற நித்தியப்படி பூஜையை இது நித்தியப்படி பூஜை. என்ன பஞ்சபர்வா பூஜைலாம் கிடையாது. பஞ்சபர்வசு விசேஷார்ச்சா. பஞ்சபர்வாவில் விசேஷமாக நிறைய திரவியங்களை கொண்டு பூஜை பண்ண சொல்லியிருக்கா. இப்போ சொன்ன பூஜையானது நித்தியம் பண்ண வேண்டிய பூஜை. இந்த நித்திய பூஜையை நாம் இந்த சஹஸ்ரநாமத்துக்குள்ளாரே கண்டு கழித்தும்படியாக அம்பாள் நமக்கு அனுகிரகம் பண்ணினா அந்த 3 மாத காலத்தில் அம்பாள் எனக்கு பண்ண அனுகிரகத்தை உங்கள்கிட்டையும் நான் பகிர்ந்து கொண்டதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். காமாட்சியும் கருணாரசாம் நிலையாம் காமேஸ்வராங்கஸ்திதாம் காந்தாம் சின்மய காமகோடலையாம் ஸ்ரீ பிரம்மவித்யாம் பஜே. இந்த காமாட்சியும் காமாட்சி ஸ்வரூபமான குருநாதை நமஸ்காரம் பண்ணிக்கொண்டு அமைகிறேன். நமஸ்காரம். காமாட்சி. நன்றி. அடுத்து நம்மிடையே உரையாற்ற உள்ள பிரம்மஸ்ரீ கேஆர் யஜ்ஞரத்ன தீட்சிதர் அவர்கள் எல்லோராலும் அறியப்பட்டவர். சனாதன தர்மத்தின் இரு கண்களான வைதிகம் மற்றும் சாக்த சம்பிரதாயங்களை குறைவர அனுஷ்டித்து வருபவரும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் இயங்கி வரும் ஸ்ரீ பாஸ்கர பிரகாச ஆசிரமத்தை வழி நடத்துபவரான பிரம்மஸ்ரீ கேஆர் யஜ்ஞரத்ன தீட்சிதரின் பரம்பரையின் சிறப்பு வார்த்தைகளால் விவரிக்க இயலாதது. ஸ்ரீவித்யா உபாசனையை பரிபூர்ணமாக மேற்கொண்ட துரியாசிரமியான ஸ்ரீ விமசானந்தநாதேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் பூர்வாசிரம புத்திரரும் சிஷ்யருமாகிய இவர் தற்கால சூழலுக்கு ஏற்ப பல நாடுகளுக்கு விஜயம் செய்து ஆன்மீக அன்பர்களை ஒன்று திரட்டி தீட்சைகள் உபதேசங்கள் அளித்து தன் எளிய அணுகுமுறையினால் இளைய தலைமுறையினரை வழிநடத்தும் சீரிய பணியை செய்து வருகின்றார். இவரின் பெயர் சிறப்புக்கேற்ப சகஸ்ர சண்டி ஹோமம், அதிருத்ர ஹோமம், ஸ்ரீவித்யா பூஜைகள் போன்றவைகளை உலகெங்கும் சீரிய முறையில் நடத்தி நம் சனாதன தர்மத்தை காப்பதில் தனக்கென்று ஒரு முத்திரையை பதித்துள்ளவர். ஸ்ரீவித்யா உபாசனைக்கான அழியா கிரந்தங்களாக பலவிதமான ஞாசங்கள், ஸ்ரீவித்யா நித்யானுஷ்டானம், பாவனோபனிஷது பிரயோக விதி, புஷ்பாஞ்சலி போன்ற நூல்களையும் இதற்கெல்லாம் மகுடமாக ஸ்ரீ லலிதா பாராயண கிரமம் போன்ற குறுந்தகடுகளையும் வெளியீடு செய்துள்ளார். பிரம்மஸ்ரீ யஜ்ஞரத்னம் தீட்சிதர் அவர்களுக்கு ஸ்ரீ மகாமேரு மண்டலியின் மீதும் அதன் ஸ்தாபகர் ஸ்ரீ 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 மதுராம்பிகானந்த பிரம்மேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் மீதும் அலாதியான பிரியம் உண்டு. சதா சர்வகாலமும் லோக சஞ்சாரம் செய்யும் அவர் இந்த ஆன்மீக பெருவிழாவில் கலந்து கொண்டு ஸ்ரீவித்யா உபாசனா மார்க்கமும் மேன்மையும் என்ற தலைப்பில் சிறைப்புரையாற்ற அழைப்பு விடுத்தபோது மனமுவந்து அதனை ஏற்றுக்கொண்டு நம்மிடையே உரையாற்ற வந்துள்ளார்கள். அவரை வருக வருகவென அழைத்து அமைகிறேன். எனக்கு சில ஆசைகள். திருப்பி சாப்பாட்டுக்கு ஒரு மனுஷன் இதில் சக்கரை போட்டிருக்கேடா, போட்டிருக்கு. ஆனால் சர்க்கரையை கண்ணால் பார்க்க முடியுமோ? பார்க்க முடியும்.
இடம் என்னன்னா குரு சிஷ்ய பாவம் இஷ்டாத்வைதிக்கு சொல்றோம். பாயசம் முதல்ல அரிசினால பால்ல வந்தது பாயசம் சொல்லிட்டேன்னா, இப்போ அந்த கிண்ணத்துல பார்த்தேன்னா அந்த சாதமானது கொஞ்சம் நல்லா உப்பி அதுல என்ன லாபம்னு என்ன கேட்க அது கரெக்டா வந்து சொல்லிட்டேன். ஏன்னா அது முன்னால் நடந்த கிளாஸ் வந்து சூத சமையல கிளாஸ் இல்லை. அதுல ஒவ்வொரு கேட்டத்தை பற்றி ஒவ்வொரு தீர்த்தத்தை பற்றி வேறெல்லாம் இருக்காங்க. அதுல என்ன லாபம் கிடைச்சதுன்னு நீங்க கேட்கணும். அதுக்கு வந்து யாராவது கேட்கணும்னா அந்த பக்கத்தை நான் கேட்டுட்டு இருக்கேன். ஒன்றும் எனக்கு தெரியாததாக கேள்விகளை கேட்கணும். கேட்டாங்க அவர் கூட இருக்குது. உடனே ஒரு மண்டைய பாஸ்கராக பிரயோக விதின்னு ஒன்று எழுதியிருக்காரு. அதை நீங்க அனுஷ்டானத்துல வச்சுட்டு இருக்கீங்களா? அது வரைக்கும் நான் அந்த பதத்தை நான் கேட்கிறேன். இது நான் வந்து 1960 ஜூன் ஜூலையில உங்களுக்கு சொல்றேன். அப்போ அந்த நான் இருக்கக்கூடிய ஜூலையில அந்த ஒரு 10-12 சன்னியாசிகள் இருந்தாங்க. இவர் கஜானம் காண்பிட்ட சன்னியாசம் காண்பிக்கிறதா தான் இவர் காலகட்டம் இருந்தார். அவரும் காலகட்டம் இருந்தார். அங்க பிரம்மேந்திர படத்தில் அடுத்து தான் அவர் இருக்கார். போன உடனே இவர்கிட்ட கேட்குறேன், அவர் ஏதோ உங்களை ஹோமம் பண்ணிருந்தார், நீங்கள் ஹோமம் பண்ணினேன். அவர்கிட்ட சொல்லும்போது அதில் உள்ளது தான் இது இல்லாட்ட அது. இதுக்கு பேர் தான் மகாயாக கிரமாராத்தியால். மகாயாகத்தினுடைய கிரமத்தில் ஆராதனை பண்ணக்கூடியதுங்கிறது தான் இந்த பாபுரத்துக்கு பிரயோகம். என்னமோ சொன்னேன், அவரும் ஆமா சொன்னார், நீங்களும் சரி சொன்னீங்களே, எது ரெண்டும் ஒன்று கேட்டேன் சொன்னார். இந்த உபாசனா மார்க்கத்தில் நம்ம செஞ்சுதான் ஆகணும். அதை செய்ய வேண்டாம் அப்படின்னு இருந்தால் அதுக்கு ஒரே வழி என்னன்னா, வேலை பண்ண வேண்டாம்னா ப்ரமோஷனை வாங்கிக்கணும். அப்போ நமக்கு உட்காந்து வேலையை செஞ்சிருவான். அவனை பார்த்து பண்ணியா உனக்கு கர்ப்பம் பண்ண வேண்டாம்னு இருந்தால் அடுத்த ப்ரமோஷன் ஆரம்பமே கிடையாது. ஸ்ரீ குரு சர்வ காரணபூதா சக்தி ஆரம்பமே ஆகும். சக்கரமும் அதுல தெரியும். கணபதி வேணுங்கிறவாளுக்கு கணபதியா தெரியும். பஞ்சதசி உபதேசம் பண்ணவாளுக்கு லலிதையா இருக்காங்க. பாலை உபதேசம் பண்ணினா பாலாத்துக்கு சுந்தரியா. அப்போ ஒரே ஆள் தான் அவாளுக்கு வேணுங்கிற மாதிரி. எப்படி வீட்டில் அவ்வளவு சமையல் சாப்பாடு பண்ணினாலும் அந்த எந்த குழந்தைக்கு ஒரு ஆகாரம், ஸ்கூலுக்கு ஒரு பையனுக்கு ஒரு ஆகாரம், ஆபீஸ் போகிறவாளுக்கு ஒரு ஆகாரம், உடம்பு சரியான வியாதிஸ்டாளுக்கு ஒரு ஆகாரம், அவ்வளவு அதே தாயார் தானே ஒத்தி தானே அந்த மேனேஜ் பண்ணி பண்ணுறான். அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறாளோ இல்லையோ, செய்கிறது ஒரே ஆள் தானே. அவாளுக்கு அந்தந்த மாதிரி தானே அவா தரிசனம் கொடுக்குறா. எந்தெந்த பேரில் கூப்பிட்றாளோ அந்தந்த பேரில் தானே அவள் இந்த காரியம் செய்கிறா. செய்யக்கூடிய வஸ்து அதே தாயார் தானே. அதே மாதிரி குரு தான் எல்லா விதமான காரணங்களுக்கும் அவர்தான் பிரதானம். ஸ்ரீ குரு சர்வ காரணபூதா சக்தி. நான் சொன்னேன், சக்திங்கிற பதம் இருக்கே, நீங்கள் உருவத்தை தானே காமிப்பாள்னு சொன்னேன், காரணம் தானே சொன்னேன் எல்லாம். அவர் சொன்னார், உனக்கு சமையல் சாப்பாடு இட்லி வேணும்னா அதுக்கு முன்னாலே உங்கள் அம்மா வந்து இட்லிக்கு அரைச்சி இட்லி வார்த்து கொடுத்ததுனாலே உனக்கு அந்த இட்லி கிடைக்கிறது. இப்போ இட்லி பண்ணக்கூடிய ஞானமோ, அதை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய திறமையோ, அதை செய்முறைகளோ அவ்வளோ பண்ணி நீ கேட்டவுடன் உனக்கு அது கிடைக்கிறது. அதே மாதிரி குரு அந்த மந்திரத்தை அவர் கொடுக்கறதுக்கு முந்தி தானே அந்த சொரூபமாக மாறிண்டு உனக்கு அந்த விதம் கொடுக்குறது. பாக்கி பேருக்கு அது கண்ணுக்கு தெரியாது. யாருக்கு தெரியணுமோ அவளுக்கு நீ அதை அந்த மாதிரி நினச்சி பார்த்தா உனக்கு தெரியுமா.
அப்போ தெய்வம்னா நீங்க என்னத்துக்காக தெய்வத்திட்ட போறேன்? எனக்கு சில சந்தேகங்கள், அது 1% தான். எனக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள், அதுக்கு நிவர்த்தி வேணும். எனக்கு சில தேவைகள், அதை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு வேணும். இன்னைக்கு வாழைப்பழம் வேணும்னா வாழைப்பழம் வேணும். எனக்கு உத்தியோகம் வேணும்னா உத்தியோகத்துக்கு சிபாரிசு பண்ணி வாங்கி கொடுக்கணும். இல்லை எனக்கு யாரோ முதுகில் அடிச்சு விட்டான்னா எனக்கு மருந்தை போட்டு அதை குணப்படுத்தணும். பாதி பேர் குருட்ட வரத்தில் கேள்வி கேட்கறத பார்த்தேன்னா அவளுடைய கஷ்டங்களையும் அவளுடைய தேவைகளையும் சொல்லித்தான் குருட்ட கேட்பான். உபதேசம்ங்கிறது அந்த முதல் நாளைக்கு குரு உபதேசம் பண்ணதோட ஓவர். பாக்கி எல்லாரும் இவனுடைய குடும்ப நஷ்டங்களுக்கு ஒரு வடிகாலாகவும், அவர் சர்வகாரண பூதா சக்தி சொல்லியிருக்கேனே, எல்லாத்துக்கும் சர்வரோக நிவாரணி, எல்லாத்துக்கும் அவர் தான் ஆன்சர் சொல்லியானும் அதுக்கு நிவர்த்தியும் பண்ணியார். சரி நீ அந்த கோவிலுக்கு போயிட்டு வா, உனக்கு அந்த காரியம் நடக்குன்னு சொன்னார்னா, கோவில் சுவாமி நீங்கள் சொன்னேளே 4 பிரதட்சணம் பண்ணிச்சுனேள் 6 கூட பண்ணினேனே காரியம் நடக்கலையே, அவன்கிட்ட கோச்சிக்க முடியாது. சரி பாதகம் இல்லை, இன்னும் அடுத்த ஊருக்கு நீ போயிட்டு வா. இல்லை 4 நாள் கழிச்சு எங்கிட்ட வா, நானே உனக்கு மந்திரத்தை ஜபம் பண்ணி உனக்கு கொடுக்குறேன். இதெல்லாம் குருன்னு பதத்தை நீ அந்த சட்டையை போட்டுண்டாச்சுன்னா சந்தோஷத்துக்காக சட்டை இல்லை, அவளுடைய கஷ்டங்களையும் நீ உன் தலையில நீ வாங்கிக்கணும். நான் சொல்கிறது கொஞ்சம் உங்களுக்கு ஆச்சரியமாக கூட இருக்கலாம், ஆனால் நான் ப்ராக்டிக்கலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போது இப்போ புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அவர்கிட்ட அவ்வளோ சக்தி இருக்குங்கிறதுனால தானே இந்த கேள்வியை அவர்கிட்ட போய் நீங்கள் கேட்க போகிறேன். நமக்கு ஒரு நிவர்த்தி மார்க்கத்தை காய்ப்பார்னு சொல்லி தானே சந்தேகத்தை போய் நம்ம கேட்குறோம். அப்போ நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அவருக்கு அவ்வளவு சக்தி இருக்குன்னு நீங்கள் நம்ப ஆரம்பிச்சாச்சு, நீங்கள் உதாரணம் ஆயிடுச்சு. இனிமேல் உங்களுக்கு ஒரு விதமான கஷ்டங்களும் கிடையாது. ப்ராக்டிக்கலாக நான் 2 விஷயம் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஆசைப்படுறேன். சமயங்களில் இவர் என்ன சொல்லுவார், அதாவது கஷ்டங்கள் எதையும் சொல்லுவார். சொன்ன உடனே சரி அம்பாள் பார்த்து பண்ணு, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லு. சில சமயத்தில் அவள் ரொம்ப இல்லை ரொம்ப இதாக இருக்குது, நீ அதுக்கு ஏதாவது வழி சொல்லணும், எங்களுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறோம். சொன்னோன்னே சரி எங்கிட்ட சொல்லிட்டே இல்லையோ நான் பார்த்துக்கிறேன். நான் இதில் எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அவள்கிட்ட என்ன சொன்னார், அம்பாள் இருக்கா, அம்பாள் உன் காரியத்தை பார்த்துப்பன்னு சொன்னார். இவாள்கிட்ட எங்கிட்ட சொல்லிட்டே இல்லையோ, நீ ஏன் வருத்தப்படுற, நீ மாட்டு ஆற்றுக்கு போ நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். இது கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது. எனக்கு ரொம்ப டியரஸ்ட்டு ஆப்தமான ஃப்ரெண்டு சுவாமிகளுக்கு பிரதம சிஷ்யாலாம் பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட் லாயர், வெரி வெரி சூப்பர் இன்டெலிஜென்ட். எப்போவுமே சந்தேகம் யார்கிட்ட கேட்பேன், அவர்கிட்டயே தான் கேட்பேன். இந்த விஷயம் எனக்கு என்னமோ அவர்கிட்ட கேட்கணும்னு தோணலை. இது என்னமோ எங்கேயோ நிறது, அவர் சொல்கிற பதத்தில் எங்கேயோ விஷயம் எங்கேயோ தகராறு அடிக்கிறது, என்னன்னு புரியலையே. உடனே அந்த சுப்ரீம் கோர்ட் லைனா அவாத்திலேயே ஒரு கேஸ் இந்த மாதிரி ரொம்ப வேணுங்கிறவா நல்ல இடங்கள் கல்யாணங்கள் தீர்மானம் பண்ணியாச்சு. நேர ஆச்சாரியாள்கிட்ட போனால் பழம்பத்தில் பார்க்க அது இதெல்லாம் வச்சா கல்யாணம் நிச்சயமாகிருக்கு பண்ணியிருக்கோம், இதை இப்போ அங்கே அந்த இடத்துல சம்பந்தமெல்லாம் பொண்ணுக்கும் பிள்ளைக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, சம்பந்தமெல்லாம் நினைக்கிறோம் அப்படின்னா ஜென்ரலாக அவள் என்ன சொல்வாள், நாராயணா சொல்வாள், நன்னா நடக்கட்டும் சொல்கிறதான் ஜென்ரலாக நடக்கிறதுக்கு. இவள் ரொம்ப நெருக்கமாக இருந்ததுனால அந்த இது கேட்டவா யாரு, பிள்ளையாத்துக்காரா போய் கேட்குறான். அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிருக்கா, இவன் யாரோ பேர் சொன்னா, கொஞ்சம் பார்த்துக்கலாமே அப்படின்னுட்டான்.
இவ உடனே சொல்லிவிட்டா, இன்றைக்கி இந்த கல்யாணம் முடியாது, எங்களுக்கு உத்தரவு கிடைக்கல, வேண்டான்னு. உடனே இவ அங்கேருந்து டெல்லியிலேருந்து நேரம் இங்கே வந்தா. அன்றைக்கி நான் இருந்தேன். மாமியை பார்த்தா கண்ணீரன் கம்பளையுமா இருந்தால் என்ன ஆச்சுன்னா எல்லாம் தீர்மானம் பண்ணி ரொம்ப இந்த மாதிரி பண்ணி முடிச்சு இந்த மாதிரி ஆச்சேன்னு. நான் சொன்னேன், என்ன பண்ண போகிறேன்? நான் என்ன நினைக்கிறேன், வேறு வழி என்ன, அவர் தானே உலகம் காரியம் பண்ணிட்டு இருக்கார், அவரை ஏன் நான் ஒரு பிடிக்கிறேன்னா பிடிங்கோன்னு. இவர் உட்காந்து வெளியே வந்து உட்காந்தார், நமஸ்காரம் பண்ணினான். என்ன சமாச்சாரம், சௌக்கியமாக இருக்கிறேன். சௌக்கியத்துக்கு எங்கே